வணக்கம். இந்த நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருக்கும் நான் சிஸ்ரகுமார் கிருஷாந்த் ராஜ். இன்று விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மண்ணம்பிட்டி பஸ் விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் தீ விபத்து, 2 காயம். கடந்த ஒரு மாதத்திற்குள் 13 புதிய முதலீட்டு செயற்திட்டங்கள். அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன தெரிவிப்பு. இந்தியாவில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 33,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்பு. பொலனறுவை மண்ணம்பிட்டி கொடலிய பாலம் அருகில் இன்று அதிகாலை பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. விபத்தில் மேலும் 20 பேர் வரை காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இன்று அதிகாலை 3:30 மணியளவில் இந்த பஸ் விபத்து இடம்பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற பயிற்சி ஒன்றுக்காக மட்டக்களப்பில் இருந்து கொழும்புக்கு வந்த சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் மீண்டும் மட்டக்களப்பு நோக்கி பயணித்த போதே குறித்த பஸ் விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சமுர்த்தி உத்தியோகத்தரவையில் இருந்தாங்க. கொழும்புக்கு மீட்டிங் வர சொல்லி 14 பிரதேச இல்லத்தில் இருந்து நாங்கள் ஒரு கல்லாறு பேனத்தாக பண்ணிட்டு போனாங்க. போயிட்டு நேற்று மீட்டிங்கை முடிச்சுட்டு 7 மணிக்கு அங்கேருந்து வெளிக்கிட்டோம் நாங்கள் கொழும்புலேருந்து. இடையில் இப்போ வரக்குள்ள உங்களுக்கு அடிவட்டத்துக்கு புறான் தெரியும் என்ன நடந்தேன்னு சொல்லி. விபத்தில் காயமடைந்தவர்கள் பொலனறுவை மற்றும் மண்ணம்பிட்டி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஹெட்டனிலிருந்து கண்டி நோக்கி சென்று கொண்டிருந்த வேன் ஒன்று உலப்பனையில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 3 பேர் காயமடைந்துள்ளனர். இன்று காலை ஹட்டன் வலயக்கல்வி பணிமனை குழுவினர் பயணித்த வேன் வீதியை விட்டு விலகி பாதுகாப்பு வேலியில் மோதி விபத்துக்குள்ளானதாக எமது செய்தியாளர் கூறினார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் கம்பளை மற்றும் நாவலப்பிட்டி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் உடல் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கம்பளை போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் உயிரிழந்தவர் ஹட்டன் கல்வி பணிமனையில் பணியாற்றும் அதிகாரி ஒருவர் என தெரியவந்துள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய வடமேல் மற்றும் வடமாகாண சபைகளுக்கான தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி அல்லது 28ஆம் திகதி நடைபெறலாம் என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவிக்கின்றார். இந்த தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் திகதி நண்பகல் 12 மணியுடன் நிறைவு பெறவுள்ளதாக அவர் கூறினார். தேர்தல்கள் செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே தேர்தல்கள் ஆணையாளர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இதேவேளை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நடைபெறவுள்ள ஆகஸ்ட் மாதம் 5ஆம் திகதி முதல் 25ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் பரீட்சை நிலையங்களை அண்மித்த பகுதிகளில் தேர்தல் பிரசாரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். புலமை பரிசில் பயிற்சி நடைபெறும் தினத்தில் வீடுகள் தோறும் சென்று மேற்கொள்ளப்படுகின்ற தேர்தல் பிரசாரத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் ரசாயன ஆய்வுக்கூடத்தில் இன்று முற்பகல் தீ பரவியுள்ளது. இந்த தீயினால் 2 ஊழியர்கள் காயமடைந்ததாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் SK கமகே தெரிவித்துள்ளார். தீ தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் கொழும்பு தீயணைப்பு சேவைகள் திணைக்களத்திற்கும் இந்த சம்பவம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் பணிப்பாளர் கூறியுள்ளார். இதேவேளை 3 தீயணைப்பு வாகனங்களை ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டுக்கு கடந்த மாதம் தொடக்கம் இதுவரை 13 புதிய முதலீட்டு செயற்திட்டங்கள் கிடைத்துள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன தெரிவித்தார். அமைச்சில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை கூறினார்.
ජූනි මාසයේ 14 වෙනිදා ඉඳලා ஜூலை மாதம் ஜூன் மாதம் 14ஆம் திகதி தொடக்கம் ஜூலை மாதம் 9ஆம் திகதி வரை 13 புதிய முதலீட்டு செயற்றிட்டங்கள் எமக்கு கிடைத்துள்ளன. 12 வேறுபட்ட பிரிவுகளில் இருந்து விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. உடனடியாக முதலீடு செய்ய முதலீட்டாளர்கள் தயாராக இருந்தால் அதற்கான அனுமதியை வழங்குவதற்கான நடைமுறையை தாமதமின்றி வழங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்க முதலீட்டு சபை தயாராக உள்ளது. இது ஆப்பிரிக்காவில் இருந்து வந்ததா, ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்ததா, இலங்கையில் இருந்து வந்ததா என்ற பிரச்சனை எமக்கு இல்லை. முதலீடு செய்பவர்களின் நிறம் கருப்பா வெள்ளையா என்ற பிரச்சனையும் இல்லை. முதலீடு என்பதே முக்கியம். 200 மில்லியன் டாலர்களுக்கு அதிகமாக முதலீடு செய்பவர்கள் எமது தரத்தை பேணினால் அந்த முதலீட்டை அனுமதிப்போம். அந்த முதலீட்டுக்கான அனைத்து வசதிகளையும் பெற்றுக் கொடுக்க நாம் தயார். ඒ ආයෝජනයට අවශ්‍ය සියලුම පහසුකම් ටික දෙන්න අපි ලෑස්ති වෙලා ඉන්නවා. புத்தளம் முதல் காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசத்தில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் ஆழ்கடல் மற்றும் ஆழமற்ற கடற்பரப்பு இன்றைய தினமும் சற்று கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு நேற்று காலை முதல் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து வெளியேறும் நீர் கொத்மலை ஓயாவை சென்றடைவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். நுவரெலியாவில் பனிமூட்டத்துடனான காலநிலை இன்றும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இன்று பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. வடக்கில் 94 சதுர கிலோமீட்டர் பிரதேசத்தில் மாத்திரம் நிலக்கண்ணி வெடிகளை அகற்ற வேண்டியுள்ளதாக ராணுவம் அறிவித்துள்ளது. சர்வதேச தரங்களுக்கு அமைய நிலக்கண்ணிவடி அகற்றும் மனிதாபிமான நடவடிக்கை 2002ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவன் வணிகசூரிய தெரிவித்துள்ளார். இதன்போது 2064 சதுர கிலோமீட்டர் பகுதி நிலக்கண்ணிவடி அபாயம் நிலவும் பிரதேசமாக இனங்காணப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்னர் நிலக்கண்ணிவடி அபாயம் நிலவும் பிரதேசமாக 505 சதுர கிலோமீட்டர் பிரதேசம் இனங்காணப்பட்டிருந்தது. குறித்த நிலப்பரப்பில் நிலக்கண்ணிவடி அகற்றும் பணிகள் படிப்படியாக நிறைவு செய்யப்பட்டு தற்போது 94 சதுர கிலோமீட்டர் பிரதேசத்திலேயே நிலக்கண்ணிவடி அகற்ற வேண்டியுள்ளதாக ராணுவ பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். கிளிநொச்சி, வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த மனிதாபிமான நடவடிக்கையில் ராணுவத்தினருடன் 4 அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இணைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறுபோக நெல் வேளாண்மை அறுவடை ஆரம்பமாகியுள்ளது. குடும்பிமலை மீரான கடலை பிரதேசத்தில் விவசாய திணைக்கள மாவட்ட பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் நெல் அறுவடையை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறுபோகத்தின் போது இம்முறை 50,000 ஏக்கரில் நெற் செய்கை மேற்கொள்வதற்கு உத்தேசிக்கப்பட்டிருந்தது. எனினும் இம்முறை கடந்த காலங்களில் கைவிடப்பட்டிருந்த வயல் நிலங்கள் உட்பட 55,000 ஏக்கரில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விவசாய அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். இதற்கமைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை 119 தொன் நெல் அறுவடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடுமிமலை பிரதேசத்தை அண்மித்த மீரான கடவை பகுதியில் மிக நீண்ட காலத்தின் பின்னர் 175 ஏக்கரில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொச்சிக்கடை மாவோயாவில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட 5 போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் மணல் ஏற்றுவதற்கு பயன்படுத்திய 8 படகுகளும் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரியும் பிரதி போலீஸ் மா அதிபருமான RSB ரணவன கூறியுள்ளார். போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் கூட்டாக நேற்று மாலை மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர்கள் கொச்சிக்கடை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். 100வது தடவையாக நடைபெறும் பிரான்ஸ் சைக்கிள் ஓட்டத்தின் 12வது கட்டத்தில் ஜெர்மனியின் மார்ஷல் கிட்டல் வெற்றி பெற்றுள்ளார். பிரான்ஸ் சைக்கிள் ஓட்டத்தின் 12வது கட்டம் 218 கிலோமீட்டர் தூரத்தை கொண்டுள்ளது. போட்டி தூரத்தை கடப்பதற்கு ஜெர்மனியின் மார்ஷல் கிட்டல் 4 மணித்தியாலங்கள் 49 நிமிடங்கள் 49 செகண்ட்களை எடுத்துக் கொண்டார்.
இரண்டாம் இடத்தை பிரித்தானியாவின் மார்க் கெவெண்டிஸ் பெற்றுக் கொண்டதுடன் மூன்றாம் இடம் ஸ்லோவேக்கியாவின் பீட்டர் சகான் வசமானது. 12வது கட்டத்தை வெற்றி கொண்ட மார்ஷல் கிட்டல் இதற்கு முன்னர் முதலாவது கட்டத்தையும் 10வது கட்டத்தையும் வெற்றி கொண்டிருந்தார். மொத்தமாக 21 கட்டங்களை கொண்ட இந்த தொடரில் 12 கட்டங்கள் முடிவடைந்துள்ள நிலையில் பிரித்தானியாவின் கிறிஸ் க்ரோம் முன்னிலையில் உள்ளார். இன்று நடைபெறவுள்ள 13வது கட்டம் 173 கிலோமீட்டர் தூரத்தை கொண்டதாகும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்திகளை இரவு 8 மணிக்கும், மணித்தியால செய்திகளை 2:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114